ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துருப்பு சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். ஈரான் இஸ்ரேலுக்கு இடையான போரை நிறுத்துவதற்காக ஈரானும் அறிவிச்சிருக்காங்க, இஸ்ரேல் சைடில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருப்பாரான்னு கேட்டால் இருப்பாருன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கே பயம் வந்துருச்சு. ஏன்னா ஈரான் ஏன் இந்த போர் அறிவிப்பை இது பண்ணாங்கன்னா, மேலானின்னு ஒருத்தர் அந்த ஒருத்தர் இந்த மேலானி என்ன பண்ணியிருக்காரு, அந்த சுவிஸ் கால்வாய்னு ஒன்று இருக்குது, அந்த ஈரான் வழியாக போகக்கூடிய அந்த வழியை அடைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். மொத்த கிட்டத்தட்ட 50 கோடியிலேருந்து 60 கோடி மக்கள் கிட்ட பாதிப்பு. இந்த 60 கோடி மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவதால் இதனால் உலக அளவில் ஆசிய நாடுகளில் பெரிய இழப்பு வரும். அமெரிக்காவும் அடி வாங்குன்றனால அந்த போருக்கு உண்டான அந்த இதுவை இஸ்ரேல் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா, ஈரான்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்குது. ஈரானும் இஸ்ரேலை போட்டு அடி அடிச்சிருக்காங்க, இஸ்ரேல் ஈரானை அடி அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விளைவின் காரணமாக தான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை ஈரான் நிறுத்ததான் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலும் அந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஒரு வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் பார்க்க முடியும். ஈரான் அப்பாவி மக்கள் சாவது யாருமே இது பண்ண மாட்டாங்க. இந்த ஈரான் இஸ்ரேலோட போர் நமக்கு என்னென்ன அளவில் பாதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஈரானுக்கு அப்புறம் சீனாவும் ரஷ்யாவும் கிளம்புறது, வடகொரியா, இவங்க 3 பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்கா லண்டன் வந்தால் 3ஆம் உலக போருக்கு ஒரு வித்திடுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. இதனால் உலக லெவலில் பட்னியும் பஞ்சமும் தான் அதிகம். காசா அடித்த மக்கள் இனப்படுகொலை பண்ணிட்டாங்க இஸ்ரேல். அதிகமான மக்கள் அங்கே பார்த்தோன்னா சுட்டு கொலைப்பட்டு இருக்காங்க. சாப்பிட வர மக்கள்லாம் ஈவிறக்கலாமல் அடித்து கொள்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட இஸ்ரேலுக்கு கடவுள் உரிய தண்டனை இந்த ஈரான் மூலமாக கொடுத்துருக்காரு. இதன் அடிப்படையில் ஈரான் இஸ்ரேலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. மொசாட் நம்ம நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு உளவுத்துறை அமைப்பு இல்லைன்ற ஒரு பேச்சு எழுந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பேச்சு என்னவா இருக்க போது, ஈரான் இஸ்ரேலுக்கு இடையான இந்த போரை நிறுத்தி இருக்காங்க. இது அமெரிக்கா தான் காரணம்னு அவர் மார்த்தாண்ட அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஈரான் இஸ்ரேல் உடைய உறவு முடிஞ்சிருக்கான காரணமும் நமக்கு தெரியும். ஸோ இந்த போருக்கான இந்த இதுவை ஏன் என்னும் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த நாள் அப்பாவி மக்கள் இழந்ததை நம்ம மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது. போர் என்பது தீர்வு கிடையாது சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.